அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்க்கான கம்ப்ளீட் கான்செப்ட் கிளாரிட்டி பிளஸ் இந்த இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லையும், அதாவது டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வே அண்ட் பேங்க், ஸோ இந்த எல்லா எக்ஸாம்லையும் கம்பைன் பண்ணி இதுவரைக்கும் எந்தெந்த டைப்லலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லா டைப்பையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் மோர் ஓவர் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்ல இருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும், அந்த எல்லா டைப்பையும் ஸோ மேக்ஸிமம் கேட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் வேற எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத எல்லாம் கேதர் பண்ணி ஒரே கிளாஸ்ல இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பர்டிகுலரா டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பில என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்ல இருந்து, ஸோ அந்த கம்ப்ளீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தனி கிளாஸ் ஆகும். எஸ்எஸ்சியில இதுவரைக்கும் என்னெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்ல, அது ஒரு செப்பரேட் கிளாஸ் ஆகும். ரயில்வேல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அதோடைய கிளாஸ் தனியாகும், பேங்கிங் கிளாஸ் தனியாகும். பட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் பொறுத்த வரைக்கும் பேங்கிங்ல டேரக்டா கொஸ்டின்ஸ் கேட்கல, பட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் அப்ளை பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால மற்ற எல்லா கிளாஸும் உங்களுக்கு 1 by 1 ஆகும். இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே அடுத்த கிளாஸ் உங்களுக்கு அப்லோட். கிளியரா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்ல எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்னா என்ன அண்ட் அதுல இருந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, அதாவது 30 செகண்ட்ஸ்ல எப்படி சால்வ் பண்றது, ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸ் கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு 3 hours to 4 hours ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஒரு டாபிக் படிக்கிறதா இருந்தாலும் எனி டாபிக் இன் மேத்தமெட்டிக்ஸ் விச் மீன்ஸ் ஆப்டிடியூட், அந்த டாபிக்கோட ஹெட்டிங்லயே அதுக்கான மீனிங் இருக்கும். அந்த மீனிங்கை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் சால்வ் பண்றது, ஐ மீன் எக்ஸாம்ல கொஸ்டின் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ எல்சிஎம், ஸோ எல்சிஎம் அப்படின்றது தனி கான்செப்ட், ஹெச்சிசிஎஃப் அப்படின்றது தனி கான்செப்ட். அப்ப எல்சிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதோடைய அப்ரிவியேஷன் லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல மீனிங் படிக்கிறது ஈஸியா இருக்கும். ஏன்னா தமிழ்ல எல்சிஎம் எப்படி சொல்லுவோம், மீ சீமான்னு சொல்லுவோம், அதாவது மீ சிறு மடங்கு. ஸோ மீ சிறு மடங்கு தமிழ்ல படிக்கிறத விட ஓகே மடங்கு. ஸோ இப்போ நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இதே நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம். ஸோ அதனால நான் இங்கிலீஷ்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதுதான் ரீசன், வேற ரீசன். கிளியர்? ஸோ அப்போ எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகே, அதே மாதிரி ஹெச்சிசிஎஃப் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இதுலயும் மீனிங் இருக்கு, இதை நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் டிஃபரெண்ட் டைப்ல. ஓகே, ஸோ இதே ஒரு கொஸ்டின் தான், பட் அந்த கொஸ்டினை டிஃபரெண்ட் டைப்ல கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டிஃபரெண்ட் டைப்பை நம்ம ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிளாஸை குயிக்கா முடிக்க ட்ரை பண்றேன். ஏன்னா எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் டீட்டெயில்டா. ஓகே, இந்த கிளாஸ் அப்படின்றது நம்ம டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றோம். ஒன் மோர் திங் நான் சொல்லிடுறேன், இந்த கிளாஸ் மெயின்லி யாருக்காக அப்படின்னா நீங்க மேத்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாம காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்பியர் ஆகிற கேண்டிடேட்டா இருந்தா, நான் காமர்ஸ் படிச்சிருக்கேன், நான் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு மேத்ஸே வராது, நான் மேத்ஸே இது வரைக்கும் படிச்சது இல்லைன்ற ஆஸ்பிரண்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களையும் மைண்ட்ல வச்சுதான் இந்த கிளாஸ் நான் எடுக்கிறேன். ஸோ அதனால வெரி பேசிக்கா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிடணுமோ அது எல்லாமே நான் டீட்டெயில்டா சொல்லுவேன். ஓகே, ஸோ எதுவுமே நான் அப்படியே போயிட மாட்டேன். ஸோ கொஞ்சம் டீட்டெயில்டா ரொம்ப பேசிக்ல இருந்து, அதாவது எலிமெண்ட்ரியில இருந்து, அதாவது எல்கேஜி யூகேஜிக்கு எப்படி எடுப்பாங்க ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் கிளாஸ் எடுப்பேன், வெரி எலிமெண்ட்ரியா. ஓகே, அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஸோ அதனாலதான் கிளாஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியா போகும்ன்றத நான் பிகினிங்லேயே சொல்லிடுறேன். கிளியரா? ரைட். ஸோ அப்போ இதை தனித்தனியா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம்னா என்னன்னு பார்ப்போம், அதுக்கடுத்து ஹெச்சிசிஎம் என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் அப்படின்னா அதோடைய அப்ரிவியேஷன் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ இந்த லீஸ்ட் காமன் மல்டிபிளை தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி பாருங்க. தனித்தனியா நீங்க ஸ்பிளிட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிள் லாஸ்ட்ல இருந்து
லாஸ்ட் வேர்டை மட்டும் நினைக்கிறேன் மல்டிபிள். அடுத்து செகண்ட் வேர்டையும் காமன் மல்டிபிள். அடுத்து ஃபுல் வேர்டு எடுத்துக்கோங்க, லீஸ்ட் காமன் மல்டிபிள். மீனிங் புரியுதா? ஸோ மல்டிபிள் அப்படின்னா என்ன மீனிங்? மல்டிபிள்னா வேற ஒன்றும் இல்லை, மல்டிபிள் அப்படின்னா டேபிள்ஸ், அவ்வளவுதான். அந்த நம்பருடைய டேபிள்ஸ், தமிழ்ல வாய்ப்பாடு. ஸோ ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த நம்பருக்கான வாய்ப்பாடு நமக்கு தெரியணும்ல. ஸோ மேக்ஸ்ல நீங்க படிக்க வர்றீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கா நமக்கு என்ன தெரியணும்? நம்பர்ஸ் தெரியணும். 1 2 3 நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் எல்லாம் தெரியும். அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கணும். அதுக்கடுத்து என்ன தெரியணும்? டேபிள்ஸ் தெரியும். ஆனா டேபிள்ஸ் தெரியாம நம்ம மல்டிபிளிகேஷனோ வேற எதுவுமே பண்ண முடியாது. மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ண முடியாது. இது ரெண்டுமே நமக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ மல்டிபிள் ஜஸ்ட் டேபிள்ஸ். அடுத்து அந்த டேபிள்ஸ் சரிங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷன். இங்க என்ன அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க? 4 8 12. ஸோ அந்தந்த நம்பருக்கான டேபிள்ஸ் எடுத்து எழுதுங்க. ஸோ அதுதான் மீனிங். ஸோ அந்த மீனிங். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம இப்படி சால்வ் பண்ண மாட்டோம். பட் எல்சிஎம்னா என்ன அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ எதுவுமே ஃபர்ஸ்ட் நீங்க அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தென் அதை ப்ரொசீட் பண்றது ஈஸி. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். ஓகே, ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா அதை பத்தின டீட்டெயில்டு அனலைஸ் இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஓகே, ஸோ ஸ்பீட் அண்ட் அக்யூரசி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்றத டீட்டெயில்டா படிக்கணும். டீட்டெயில்டா அதை தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வரும். ஓகே, ஸோ அப்போ டீட்டெயில்டா எப்போ படிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால தான் இந்த கிளாஸ் கொஞ்சம் லென்த்தியா இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க அந்த ஒர்க்கை ஃபாஸ்டா பண்ணுவாங்க. ஏன்னா அது என்னன்றது அவங்களுக்கு தெரியும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுற வரைக்கும் அது கொஞ்சம் பொறுமையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பைக் ஓட்டுறீங்க. ஸோ பைக் ஓட்டும்போது என்ன பண்ணுவோம்? பிகினிங்ல இது கிளச்சு, இது ஆக்சிலரேட்டர், காலில் வந்து கியர் இருக்கு, ரைட் சைடு காலில் வந்து பிரேக் இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கிளச்சை பிடிக்கணும், ஃபர்ஸ்ட் கியர் போடணும், கிளச்சை மெதுவாக விட்டு ரைஸ் பண்ணணும். தென் கிளச்சை பிடிச்சி செகண்ட் கியர் மாற்றி கிளச்சை மெதுவாக விடணும். இது வெரி பிகினிங்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு நம்ம கிளச்சு ஆக்சிலரேட்டர் 4 இடத்துலயுமே நம்ம கான்சென்ட்ரேஷன் இருக்கும். பட் ஆஃப்டர் ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த் நீங்க அதெல்லாம் பாதர் பண்ணவே மாட்டீங்க. ஒரு வண்டி எடுப்பீங்க, பின்னாடி யாராச்சும் உட்காந்துருந்தா அவர்கிட்ட பேசிக்கிட்டே நம்ம வண்டி ஓட்டுவோம். பக்கத்துல யாராச்சும் ஃப்ரெண்டு வந்து அவங்க கூட பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுவோம். ஸோ இப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக உங்களுடைய அக்யூரசி அண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். பிகினிங்ல அந்த ஸ்பீடு போக முடியாது, அந்த அக்யூரசி இருக்காது. ஸோ அதுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுக்கு என்ன வெரி பேசிக் உங்களுக்கு தெரியும். எது பிரேக்கு, எது கிளச்சு, எது கியர் அப்படின்ற உங்களுக்கு அந்த பேசிக்கான நாலேஜ் தெரியணும். ஸோ அதுக்காக அந்த பேசிக் நான் சொல்லிட்டு உள்ள போட்டுருப்பேன். கிளியர்? ஸோ அப்போ ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நம்பருடைய டேபிள்ஸ் நமக்கு எடுக்கிறது தெரியும். அடுத்து அந்த டேபிள்ஸ் எடுத்து எழுதணும்னா அந்த காமனான நம்பர், காமனான மல்டிபிள் என்ன, அது எது காமனா இருக்குன்னு பார்த்தா தெரியும். ஸோ காமனா இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுவோம். அதுல லீஸ்ட் என்ன, அது லீஸ்ட் காமன் மல்டிபிள் தட்ஸ் ஆல். பட் எக்ஸாம்ல நம்ம இப்படி எழுத மாட்டோம். இப்படி எழுத நமக்கு டைம் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் எல்சிஎம் 4 8 and 12 இப்படி ஒரு கொஸ்டின் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ப்ராப்பரா எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிபிள் எடுப்போம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அதுக்கான மல்டிபிள் தான் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பருடைய டேபிள்ஸ் உட்காந்து எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னா இதுக்கே நமக்கு டைம் ஆகும். கிளியர்? ஸோ இதுக்கே நமக்கு டைம் ஆகும், கண்டிப்பா டைம் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்து காமனா என்னென்ன நம்பர் இருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ணணும். காமன் என்ன நம்பர் இருக்கும்? ஸோ இது வந்து 4, கண்டிப்பா இந்த 4 இங்க இருக்காது. ஏன்னா 4 8 12. ஸோ அதனால பெரிய நம்பர்ல இருந்து நம்ம செக் பண்ணலாம். அப்போ 12 மல்டிபிள் 12 24 36 48. 12 காமனா இருக்கான்னு பாருங்க. 12 இங்க இருக்கு, இங்க இல்ல, இங்க இருக்கு. ஸோ அப்போ 12 அப்படிங்கிறது காமனான மல்டிபிள் இல்லை. தென் 24 இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ 24 தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். தட்ஸ் ஆல். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம 3 நம்பருடைய மல்டிபிளை எடுத்து எழுதி தென் காமனான நம்பரை சூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம். ஓகே, அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம அப்படி கொண்டு போக கூடாது. பட் கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா இதுல இருந்து நம்ம ஷார்ட்கட் பில்ட் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்ன்றதுக்கு கான்செப்ட் நமக்கு தெரியணும். கிளியர்? ஸோ அப்போ மல்டிபிள் எழுதிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? காமனான மல்டிபிள் என்னென்ன? ஸோ அதில் காமனாக இருக்கக்கூடிய மல்டிபிள் 24 48 72 96 எக்ஸெட்ரா.
பட் நமக்கு தேவை லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ இந்த லீஸ்ட்ல சின்ன நம்பர் 24. ஸோ ஆன்சர் இஸ் 24. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஒரு கொஸ்டினை நம்ம 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அந்த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல நமக்கு எது டைம் சேவிங் மெத்தடா இருக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. தென் நம்ம ப்ரொசீஜர் எக்ஸாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சால்வ். பட் அந்த ஷார்ட்கட் பில்ட் பண்றதுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். கிளியர்? அப்ப எல்சிஎம்க்கு ஒரு மீனிங் இருக்கிற மாதிரி ஹச்சிஎஃப்க்கு ஒரு மீனிங் இருக்கும் இல்லையா? அப்ப ஹச்சிஎஃப் மீனிங் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ எல்சிஎம் மாதிரியே தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர், அடுத்து காமன் ஃபேக்டர், அடுத்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்ப அங்க மல்டிபிள் அப்படின்னா டேபிள்ஸ் சொன்னோம். அப்ப இங்க ஃபேக்டர் அப்படின்னா என்ன? ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னா தமிழ்ல இருக்கு பேர் வந்து காரணின்னு சொல்லுவாங்க. ஓகே, காரணி. அப்ப காரணினா என்ன, ஃபேக்டர்ஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 அப்படின்ற ஒரு நம்பர். அப்போ வாட் இஸ் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4? ஸோ அப்ப நானுடைய ஃபேக்டர்ஸ் என்னன்னு கேட்கிறேன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4. அப்ப நானுடைய ஃபேக்டர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுல இருந்து, இப்போ எப்பயுமே நார்மலா ஒருத்தர்கிட்ட போய் நம்பர் சொல்ல அப்படின்னா 1 2 3 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1ல இருந்து அந்த நம்பர் வரைக்கும், அதாவது எந்த நம்பருடைய ஃபேக்டர் கேட்டிருக்காங்களோ அந்த நம்பர் வரைக்கும் எல்லா நம்பரையும் நீங்க எழுதிக்கோங்க. ஓகேவா? எல்லா நம்பரையும் எழுதிக்கோங்க. 1 2 3 4 எழுதிடுச்சு. இதுக்கிடக்கு என்ன செய்யணும்? நீங்க ஒரு நம்பர் எழுதுனீங்க இல்லையா, அந்த நம்பரால இந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் டிவைட் பண்ணுங்க. அதாவது 4ன்ற நம்பரை ஃபர்ஸ்ட் 1ஆல டிவைட் பண்ணுங்க. 1ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4 × 1 4, மீதி 0. அடுத்து அந்த 4ன்ற நம்பரை 2ஆல டிவைட் பண்ணுங்க. 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 2 × 2 4, மீதி 0. அந்த 4ன்ற நம்பரை அடுத்தது 3ஆல டிவைட் பண்ணுங்க. 1 × 3 3, மீதி 1. அடுத்து அந்த 4ஆல டிவைட் பண்ணுங்க. 1 × 4 4, மீதி 0. இப்ப இதுல ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த 4 அப்படின்ற நம்பரை எந்தெந்த நம்பரால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்தது. 1 அப்படின்ற நம்பரால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்தது. 2 அப்படின்ற நம்பரால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்தது. அடுத்து 4 அப்படின்ற நம்பரால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்தது. Therefore, factors of 4 is 1, 2 and 4. So இதுதான் ஃபேக்டர். ஸோ இப்படிதான் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ஸோ அப்போ ஃபேக்டர் புரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு அதில் காமனான ஃபேக்டர்ஸ். ஏன்னா உங்க கொஸ்டின் எப்படி கேட்க போறாங்க வந்து 2 நம்பருக்கோ 3 நம்பருக்கோ 4 நம்பருக்கோ இதர 5 நம்பருக்கோ ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்கன்னு சொல்ல போறாங்க. அப்ப அவங்க என்ன எத்தனை நம்பர் கொடுத்து அதுக்கு ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்களோ அத்தனை நம்பருக்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப அத்தனை நம்பருக்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு அந்த ஃபேக்டர்ஸ்ல காமனா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்றத கலெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த காமனா இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் பெரிய ஃபேக்டர் என்னமோ அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ப்ரொசீஜர்ல போனா நமக்கு டைம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். 8 12 24 சின்ன சின்ன நம்பர். சின்ன சின்ன நம்பரை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். நம்ம சின்ன நம்பர் 8 உடைய ஃபேக்டர். 8 உடைய ஃபேக்டர் 8 அப்படின்ற நம்பர் 1 2 4 and 8. ஏன்னா 8 உடைய ஃபேக்டர் வேணும்னா 1ல இருந்து 8 வரைக்கும், 1ல இருந்து 8 வரைக்கும் நம்ம நம்பர் எடுத்துக்கணும். அந்த இந்த 8 ஒவ்வொரு நம்பர் கூட நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ரிமைண்டர் வரும்ன்றதை கண்டுபிடிக்கணும். அப்ப 8 டைம்ஸ் அந்த நம்பரை நீங்க டிவைட் பண்ணணும். அப்ப டிவைட் பண்ணும்போது எங்கெல்லாம் ரிமைண்டர் 0 வருதுன்றது தனியாக கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்கும்போது 1 2 4 and 8 இந்த 4 நம்பரால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0. ஓகே, therefore factors of 8 is 1 2 4.
அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 அப்படின்னா 1ல இருந்து 12 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 and 12. ஸோ இங்க நீங்க 12 டைம்ஸ் நீங்க டிவைட் பண்ணணும். ஸோ 12 டைம்ஸ் டிவைட் பண்ணி எங்கெங்கெல்லாம் ரிமைண்டர் 0 வருதுன்றதை கண்டுபிடிச்சு ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 கண்டுபிடிக்கணும். Similarly 24. ஸோ 24 அப்படின்றது 24 டைம்ஸ் நீங்க டிவைட் பண்ணணும். 24 டைம்ஸ் டிவைட் பண்ணி அங்க எங்கெல்லாம் ரிமைண்டர் 0 வருதுன்றதை. ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா டிவைட் பண்ணி எங்கெங்கெல்லாம் நமக்கு 0 ரிமைண்டர் 0 வருதுன்றதை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ 8 அப்படின்றது 1 2 4 and 8 இந்த 4 நம்பரால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரும். அதே மாதிரி 12 அப்படின்ற நம்பர் 1 2 3 4 6 and 12 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரும். சிமிலர்லி 24 அப்படின்ற நம்பரை 1 2 3 4 6 8 12 வந்து 24 இந்த நம்பரால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரும். therefore ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதுல காமனா இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான் எடுத்துள்ளது. அப்ப காமனா இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன? காமனா இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் 1 அடுத்து 2 அடுத்து 4 மட்டும். ஸோ 8 இங்க இருக்கு, இங்க இல்ல. therefore காமனா இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் 1 2 and 4 தான். ஸோ இதுல ஹையஸ்டா இருக்கக்கூடிய 4. therefore highest common factors of 8 12 and 24 is 4. okay, so காமனான ஃபேக்டர் 1 2 and 4. ஸோ இதுல ஹையஸ்டா இருக்கு. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது நம்ம சால்வ் பண்ணக்கூடாது. பட் மீனிங் தான். அப்ப எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப்க்கான டீடைல்டு அவுட்லைன் ஒரு கான்செப்ட் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே, ஸோ இப்போ இந்த எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப்ல இருந்து இதுவரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்லையும், ஓகே, இதுவரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்லையும், அதாவது டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங் அண்ட் யூபிஎஸ்சி வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். ஓகே, பட் நம்ம கிளாஸ் எடுக்கிறது 5 செக்டாருக்கு மட்டும்தான். ஓகே, தமிழ்ல இருக்கக்கூடிய 5 செக்டாருக்கு மட்டும்தான். பட் நம்ம எல்லா எக்ஸாமையும் கால்குலேட் பண்ணிட்டோம், கவர் பண்ணிட்டோம். ஸோ அப்படி கவர் பண்ணும்போது டோட்டலா இப்போ வரைக்கும் 10 டைப்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ வரைக்கும். ஓகே, ஸோ இதோடைய பிடிஎஃப், அதாவது இதுக்கான கிளாஸ் நோட்ஸும் நமக்கு ஆப்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த எப்படி நீங்க அந்த ஆப் அக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால அதுக்கு தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்க அந்த வீடியோல அதை பத்தி கிளியரா பார்த்துக்கோங்க. கிளியரா? ரைட். ஸோ இப்போ நான் அந்த 10 டைப்லையும் இந்த 10 டைப்புடைய கான்செப்டையும் நம்ம படிக்க போறோம். அண்ட் இதுல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அந்த 10 டைப்பையும் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். இந்த 10 டைப்லையும் நம்ம சம் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொரு டைப்பா போகலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா காமன் ப்ராப்ளம் ரிலேட்டட் டு எல்சிஎம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்றது எல்சிஎம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின். அப்ப எல்சிஎம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னா எல்சிஎம்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும்ல. எல்சிஎம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் நம்ம பார்த்த எக்ஸ்பிளனேஷனை நம்ம எக்ஸாம்ல அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு டைம் அதிகமாகும். ஏன் நான் டைம் அதிகமாகும்னு சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் இப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. Find the LCM of 496, 584, 928. ஸோ இந்த 3 நம்பருக்கும் நம்ம மல்டிபிள்ஸ் எடுத்து எழுதி அதுல காமனான மல்டிபிள்ஸ் சூஸ் பண்ணி அதுல லீஸ்டா இருக்கக்கூடிய நம்பரை செலக்ட் பண்றது ரொம்ப 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 டைம் ஆகும். பட் எக்ஸாம் முடியும். நம்ம எந்த ஒரு எக்ஸாம் நீங்க அப்பியர் ஆகிறதா இருந்தாலும் இந்த எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய டைம், ஒரு கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய டைம் வந்து மினிமம் 20 செகண்ட்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 40 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் நமக்கு டைம். மினிமம் 20 செகண்ட்ஸ் டு 40 செகண்ட்ஸ். பட் ஆவரேஜா நம்ம ஒரு கொஸ்டினை எவ்வளவு நேரத்துக்குள்ள சால்வ் பண்ணணும் அப்படின்னா 30 செகண்ட்ஸ்க்குள்ள சால்வ் பண்ணணும். ஆவரேஜா ஒரு கொஸ்டினை நம்ம 30 செகண்ட்ஸ்க்குள்ள சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும், கத்துக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த எல்சிஎம் அப்படின்ற கொஸ்டின், எல்சிஎம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டா நம்ம எப்படி 30 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணலாம். ஸோ 30 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ற மெத்தடாலஜி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் போகக்கூடாது.
ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா கொஸ்டின் இந்த 10 டைப்ல கேட்கிறாங்க. ஸோ இந்த 10 டைப்பையும் நம்ம ஒரே மெத்தடாலஜி வச்சு சால்வ் பண்ண முடியாது. ஸோ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மெத்தட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இங்க இது ஆப்டா இருக்குன்னா அங்க நீங்க அதான் ஆப்டா போடணும். இங்க இது ஆப்டா இருக்குன்னா இங்க இதுதான் நம்ம ஆப்டா இருக்கும். கிளியரா? ஸோ அப்ப எங்க எது சூட்டபிளா இருக்குமோ அங்க நம்ம அதை தான் போடணும். கிளியர்? கான்செப்ட் புரியுதுல? ஸோ அப்ப எல்லா டைப்பும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஸோ அப்ப எந்தெந்த டைப்ல எந்தெந்த மெத்தடை நம்ம அப்ளை பண்ணணும்ன்றது இருக்கு. கிளியரா? கான்செப்ட் புரியுதுல? ரைட்.